ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் தான் போச்சு, இப்ப எரும மாடே போச்சு. இதெல்லாம் கூட சகிச்சுக்கிட்டு நாங்க இருந்தோம். இன்னமும் நீங்க மாறவே இல்லையே. இப்ப சொல்லுங்க, நான் ஆரம்பத்தில் ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், பங்கு வேணும் நான் சொல்லல. செல்வ பெருந்தகை தான் சொன்னாரு, கிரீஷோடைங்கிறது தான் சொன்னாரு. நான் அப்ப கூட சும்மா தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய ஊனோடும் உயிரோடும் உயிர் மூச்சோடும் இரண்டரை கலந்து விட்ட தலைவர் காமராஜரை இழிவுபடுத்துகிற போதுதான் நான் இனி பொறுக்க முடியாது என்று வெளியிட்டேன். இது எந்த இடத்துல தப்பு சொல்லுங்க? எப்படி போக போகிறது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நினைக்கிறீங்க? இது சுமூகமாக முடியுமா அல்லது வேறு ஏதேனும் பாதைகளை அல்லது பயணத்தை துவங்க போகிறதா காங்கிரஸ் கட்சி? தெரிந்து கொள்ளலாம். அதாவதுங்க, நான் எப்போதும் மறைச்சு பேசுறதா தெளிவானது. கூட்டணி என்பது எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் சேரும் என்பதா யதார்த்தம். நான் யதார்த்தத்தை சொல்றேன். காங்கிரஸ் ஒரே ஒரு கட்சி, பிஜேபி கூட மட்டும் கூட்டு சேராது. ஆனால் திமுக சேரும், அதிமுக சேரும். நாங்க சேரவே மாட்டோம். அதை தவிர யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி சேர முடியும், சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை இப்பவே அந்த கட்சி கூட தான் கூட்டு, இந்த கட்சி கூட தான் கூட்டு என்று அரைவே காட்டுத்தனத்தை போல சொல்லுகின்ற அளவுக்கு நான் விவரம் தெரியாதவன் அல்ல. 55 ஆண்டுகளுக்கு மேலே தீவிர அரசியல் இருக்கிறவன். தமிழ்நாட்டில் கால்படாத இடம் இல்லை. இன்னும் திமிரோடு சொல்லுவேன், குறைஞ்சபட்சம் ஒரு 4000 பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பேசியிருப்பேன். அதனால அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். கூட்டணி யாரோடு வரும் விருப்பம் இருக்கலாம், உறுதியாக சொல்ல முடியாது. தேர்தல் அறிவிப்பு வர்ற நேரத்தில் தான் அதை கணிக்க முடியும். அதுவும் தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு வித்ட்ராயல் பண்ண நேரத்திலே ஒரு புது கூட்டணி தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. அதனால இந்த வினா தேவையில்லாத. காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்ட கட்சி இல்ல. முன்கூட்டியே பேசுவாங்க, முடிவு பண்ணுவாங்க, அதுல தொடர்ச்சியா பயணிப்பாங்க. யாரையும் அவங்க டக்குன்னு கடைசி நேரத்துல கழட்டி விட்ட கட்சி காங்கிரஸ் கிடையாது. அப்ப திமுக மட்டும் அந்த பாரம்பரியம் இல்ல, அப்படித்தானே? காங்கிரஸ் பாரம்பரியம் பத்தி பேசுறேன். திமுக பத்தி கேட்டேன்னா